இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் உயர்ந்த பெட்ரோல் டீசல் விலை. ஒரே வாரத்தில் 3வது முறையாக உயர்த்தியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புதுச்சேரியின் வளர்ச்சியில் தமிழக முதல்வர் முக்கிய பங்காற்றுவார். தாவேகாவிற்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமியின் பேச்சால் அரசியலில் பரபரப்பு. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பிடித்து எரிந்து நாசம். காரைக்காலில் பரபரப்பு. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறோம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூற, தமிழ்நாட்டில் இணக்கமான அரசு அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் முதலமைச்சர் விஜய் முக்கிய பங்காற்றுவார் என்று நம்பிக்கை உள்ளதாக ரங்கசாமி பேசியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் எம்எல்ஏக்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்றார். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, தமிழ்நாட்டில் இணக்கமான அரசு அமைந்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் முதலமைச்சர் விஜய் முக்கிய பங்காற்றுவார் என்ற நம்பிக்கை உள்ளது. புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு புதுச்சேரி எல்லையில் உள்ள தமிழகத்தில் தேவைப்படும் இடத்தை விஜய் கொடுத்து உதவுவார் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த 8 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் மற்றும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையில் மீண்டும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல் நேற்று 100.14 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 0.86 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல டீசல் நேற்று 90 ரூபாய் 27 பைசாவிற்கு விற்பனை செய்த நிலையில் 0.89 பைசா உயர்த்தப்பட்டு இன்று 91.16 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு திடீரென தீப்பிடித்து இருந்ததால் பரபரப்பு. சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். காரைக்கால் மாவட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் என்பதால் அனைத்து விசைப்படகுகள் பாதுகாப்பாக காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோட்டுச்சேரி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த அன்பழகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுது படகில் உள்ள பல்வேறு இடங்களில் இரும்பு தகடுகள் வெல்டிங் வைக்கும் பணிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாலை அந்த படகில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்துள்ளது. இதை பார்த்து அருகில் இருந்த மீனவர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் சற்று நேரத்தில் தீ மளமளவென பிடித்து எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த காரைக்கால் தீயணைப்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வாகனம் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அதற்குள் விசைப்படகின் மீன் பதப்படுத்தும் ஐஸ் பெட்டி அறை எரிந்து சேதமடைந்தது. இதில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 11 வயது சிறுவனுக்கு சிறுநீரகம் இலவசமாக மாற்று அறுவை சிகிச்சை செய்து தனியார் மருத்துவமனை அசத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சிறுவள்ளிக்குப்பத்தை சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவர் கூலி தொழிலாளி. இவரது மகன் குரு பிரசாத். சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மாத்திரை மருந்துகள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. திடீரென சிறுவனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்தன. இதனால் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு சிறுவன் சென்றார். இதையடுத்து புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 2 ஆண்டுகளாக சிறுவன் குரு பிரசாத்திற்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் சிறுவனுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே நிரந்தர தீர்வாக இருந்தது. சிறுவனின் தாயார் உமா மகேஸ்வரி தனது மகனுக்கு ஒரு சிறுநீரகத்தை தானமாக கொடுக்க முன்வந்தார். இதையடுத்து சிறுவன் குரு பிரசாத்திற்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய தனியார் மருத்துவமனை முடிவு செய்தது. மருத்துவமனையின் சிறுநீரக நிபுணர் மருத்துவர் முருகேசன் வழிகாட்டுதலின் பேரில் மருத்துவர் வெங்கட்ராம் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவினர் சுமார் 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து தாயாரிடம் இருந்து சிறுநீரகத்தை எடுத்து மகனுக்கு வைத்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த சிறுவன் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார். இதுகுறித்து சிறுநீரக மருத்துவ நிபுணர் முருகேசன் கூறும்பொழுது, தாயார் அளித்த சிறுநீரக கொடையால் சிறுவனுக்கு புதிய வாழ்க்கையையும்
அவரது குடும்பத்திற்கும் மிகுந்த நிம்மதியும் வழங்கியுள்ளது. ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த சிறுவன் குருபிரசாத்திற்கு தனியார் அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவு அளிக்கப்பட்டது. சிறுவனுக்கு செய்யப்பட்டுள்ள அந்த அறுவை சிகிச்சை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. காரணம், பெரியவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரகம் சிறுவனுக்கு பொருத்தப்பட்டுள்ளது என்பதுதான். சிறுவனுக்கு இலவசமாகவும் வெற்றிகரமாகவும் இந்த மாற்று அறுவை சிகிச்சையை மருத்துவ குழுவினர் செய்து முடித்துள்ளனர். எங்கர் மருத்துவமனையில் 68 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் மூளைச்சாவு அடைந்த 5 பேரிடமிருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்திய கடற்படை, கடலோர பாதுகாப்பு போலீஸ் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுடனான சமூக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி கடலோர பகுதி இந்திய கடற்படை, கடலோர பாதுகாப்பு போலீஸ் மற்றும் மீன்வளத்துறை ஆகியவை இணைந்து கடலோர கிராம மீனவர்கள், பஞ்சாயத்து பிரதிநிதிகள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்களுடனான சிறப்பு கலந்துரையாடல் கடல் சார்ந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்லவா கடற்படை தளத்தின் கமாண்டர் கோமகன், கடலோர பாதுகாப்பு காவல் கண்காணிப்பாளர் தனசேகரன், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் விசைப்படகு உரிமையாளர்கள் இக்கூட்டத்தில் பெருமளவில் பங்கேற்று தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொண்டனர். கூட்டத்தில் கடலோர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு, கடல் வழி பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் உள்ளூர் மீனவ சமூகத்தினரிடையே கடலோர கண்காணிப்பின் முக்கியத்துவம் குறித்து விரிவான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பை கருதி கடலோர பகுதியில் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும், தீவிரவாத சந்தேகத்திற்குரிய நபர்களின் நடமாட்டம் இருந்தால் அது பற்றிய விவரங்களை உடனுக்குடன் காவல்துறைக்கும் கடற்படைக்கும் எவ்வாறு தெரிவிப்பது என்பது குறித்தும் ஆலோசனை மற்றும் யோசனைகள் வழங்கப்பட்டன. கடல் பரப்பில் நடக்கும் சட்டவிரோத கடத்தல்கள், சந்தேகத்திற்குரிய படகுகளின் நடமாட்டங்கள் ஆகியவற்றை கண்காணித்து அது குறித்து தகவல்களை பாதுகாப்பு முகமைகளுக்கு தெரிவிப்பதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தான வைகாசி பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை இந்திர வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். நவகிரக ஸ்தலங்களில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் ஸ்தலமாகவும் திகழும் இக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை இந்திர வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழாவில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்புரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக 27ஆம் தேதி திருத்தேரோட்டமும், 28ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள வெள்ளவாரி வாய்க்கால் மழையின் பொழுது குப்பைகளும் மற்ற கழிவுப் பொருட்களும் அடித்து வரப்பட்டு வாய்க்காலில் அடைத்துக் கொண்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியின் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடத்தில் புகார் தெரிவித்தனர். உடனடியாக தனது சொந்த செலவில் வாகனம் மற்றும் ஊழியர்கள் அனுப்பப்பட்டு அந்த வாய்க்காலை அதன் அடைத்துள்ள குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு வாய்க்காலில் நீர் தடையின்றி செல்வதற்கு வழிவகுத்தனர். இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் அப்பாலத்தில் ஓரங்களில் கட்டைகளை கட்டி தடுமாறு கோரிக்கைகளையும் வைத்தனர். நிகழ்வின் போது தொண்டரணி தலைவர் மதன் உடனிருந்தார். அதோட வாய்க்கால் எங்க இருக்கிற குப்பை இந்த எல்லா அசைடும் அடைச்சிக்குது. இவ்வளவு கிளீன் பண்ண முடியல. அவங்க வந்தாங்கன்னா எட்டி பார்த்துட்டு போறாங்க. ஆனா ஏரியால இவ்வளவு நாள் எங்களுக்கு இல்ல. இப்ப மார்டின் சார் எங்களுக்கு எல்லாரும் கிளீன் பண்ணி தராரு. அவருக்கு ரொம்ப நன்றி. வில்லியனூர் தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று குக்கர் பரிசு வழங்கி நன்றி தெரிவித்த என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ரவிக்குமார். புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற ரவிக்குமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை காண்பித்து ஆசை பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் வில்லியனூர் தொகுதி எம்எல்ஏவாக ரவிக்குமார் பதவியேற்றார். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் குக்கர் வழங்கி நன்றி தெரிவித்தார். மாலை நேற்று முதற்கட்டமாக
முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் உள்ள கழுத்து மாரியம்மன் முத்து கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி தொகுதி முழுவதும் உள்ள வீடுகளுக்கு குக்கர் வழங்கினார். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் குக்கர் பரிசாக வழங்கி நன்றி தெரிவித்தார். இவருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், வில்லியனூர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆகியோர் உடனிருந்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து காட்டேரிக்குப்பம் பகுதியில் பாஜக கேந்திர பொறுப்பாளர் மோகன்ராஜ் தலைமையில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அவரது தொண்டர்கள் பொதுமக்களை சந்தித்து இனிப்பு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிளை எண் 33, 34, 35 மற்றும் 36 ஆகிய பூத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பாஜக கேந்திர பொறுப்பாளர் மோகன்ராஜ் தலைமையில் நாட்டு சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடும்பத்திற்கு 1 கிலோ என மொத்தம் 1200 குடும்பங்களுக்கு நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பூத் தலைவர் ராஜா, பூத் தலைவர் சிவகுமார், கலையரசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி பொருளாளர் நாஞ்சில் மனோகர், முன்னாள் கூட்டுறவு பால் சொசைட்டி தலைவர் சிதம்பரநாதன், இளம்வழுதி, ஏழுமலை, சேகர், அன்பு, மதுரை, ஆறுமுகம், சுரேஷ், கிருஷ்ணமூர்த்தி, பாபு, பழனி செட்டியார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டம், அணைக்கரை, மேடு, பகத்சிங் நகரில் மின் ஒயர்கள் வீடுகளின் அருகே செல்வதாகவும் இதனால் அப்பகுதியில் மின்சாரம் தாக்கிவிடுமோ என அச்சம் மக்களுக்கு அதிகமாக இருப்பதாகவும், மின் ஒயர் வீட்டின் அருகே செல்வதால் சில மாதங்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் இறந்துவிட்டதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதியில் எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் புகார்கள் தெரிவித்தனர். உடனடியாக இன்று ஊழியர்கள் அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டது. இதன் பேரில் புதிதாக போஸ்ட் கம்பங்கள் நடப்பட்டு புதிதாக ஒயர்கள் போடப்பட்டும் வீட்டில் அருகே செல்லும் ஒயர்கள் மாற்றப்பட்டது. எதிரே கம்பங்கள் புதியதாகவும் நடப்பட்டது. பலமுறை இந்த புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அவர்களிடத்தில் இந்த குறையை கூறிய உடனே நடவடிக்கை எடுத்ததால் அப்பகுதி மக்கள் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடனும் நன்றினை தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மீண்டும் உயர்ந்த பெட்ரோல், டீசல் விலை. ஒரே வாரத்தில் 3வது முறையாக உயர்த்தியதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. புதுச்சேரியின் வளர்ச்சியில் தமிழக முதல்வர் முக்கிய பங்காற்றுவார். தாவேகாவிற்கு ஆதரவாக முதலமைச்சர் ரங்கசாமியின் பேச்சால் அரசியலில் பரபரப்பு. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீப்பிடித்து எரிந்து நாசம். காரைக்காலில் பரபரப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.